Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி, அதுவும் பிரியாணி ரெசிபி. பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பாத்தீங்க அப்படினா தம் பிரியாணில ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சுவையான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துல தம் போட்டு எப்படி செய்யறதுன்னு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதனால இன்னைக்கு நான் அதில் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பட்டை, லவங்கம், அனாசிப்பூ, ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை. இது எல்லாமே நம்ம நுணுக்கி நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு ஆயில். நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கான நான் ஃபுல்லாக ஆயிலே தான் பண்ண போகிறேங்க. தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நல்லா கலக்கணுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சிக்கன் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 kg சிக்கன்னால நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. நல்லா இந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அனாசிப்பூ சேர்த்துக்கிறேன். அது கூட பட்டை சேர்த்துக்கலாம், லவங்கம். இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தம் பிரியாணிக்கான மசாலா வந்து இப்போ நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து தம் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் சூடானோடனே இதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 100 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க. அது கூட ஜாதிபத்திரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு வந்து. அப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தம் பிரியாணிக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம நுணுக்கி வச்சக்கூடிய மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஆட் பண்ணல. 3 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம், மல்லி இலை. அதாவது நான் 1 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி மல்லி இலை ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 3/4 வாசி மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க.
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சிக்கன் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி தயிர், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து, இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம கலக்கி வைக்கும் போது சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா வந்துட்டு இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்தோடனே எல்லா மசாலா நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாமே எடுத்தோடனே ஆட் பண்ணியிருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து அரிசி வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. நான் வந்துட்டு இந்த கப்பில் 1.25 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நான் மசாலா நுணுக்கினேன் இல்லையா, அந்த ஜாரை அலசிட்டு அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணேன். இப்போ 2வது கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக 3வது கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் வெங்காயம் தக்காளியில் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா ஒரு 2-3 கொதி வரைக்கும் வந்து கறி பார்த்திங்க அப்படின்னா 3/4 பதத்துக்கு மேலே நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடுச்சு. கறியும் பார்த்திங்க அப்படின்னா அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் வந்து ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்தியாச்சுங்க. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் நம்ம சேர்த்துருக்கிறது ரெண்டுமே சரிகளவனாக இருக்கணும். நல்லா தண்ணி எல்லாமே கொஞ்சம் இஞ்சி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியும் நம்ம சேர்த்துன தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீதி வச்சுருந்துக்கூடிய புதினா மல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்களில் லெமன் சொல்லலைங்க, இப்போ தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அப்படின்னா தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும் பிரியாணி வந்துட்டு. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணியும் அரிசியும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி சரிகளவுனா வந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து தம் பிரியாணி வந்துட்டு அரிசி இது எல்லாமே வந்து சரிகளவுனா வந்துடுச்சு. இப்போ வந்து இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம வந்து பிரியாணி வந்து தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க தம் போடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம தம் பிரியாணி இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு சுடுதண்ணி காய வச்ச இல்லையா, அந்த பாத்திரம் வந்து இப்போ மேலே வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், தோசைக்கல் அதுக்கு மேலே வந்துட்டு தம் போட்டு இந்த பாத்திரம், அதுக்கப்புறம் மேலே வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசைக்கல் வந்து சூடாகணும் அப்படிங்கிறதுனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. தோசைக்கல் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தோசைக்கல் ஹீட்லேயே தான் வந்துட்டு பிரியாணி வந்து தம் போடுறது இருக்கணும். 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லா பாத்திரத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம தம் போட்ட பாத்திரத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. பாருங்கள், அரிசி வந்து ரொம்ப குலையாமல்
கரெக்டான பதத்தில் சூப்பராக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. மனமே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். அடியும் பிடிக்கல பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த ஸ்டைலில் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.